பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விவகாரம். இந்த வழக்கில் பல்வேறு தரப்பினரும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடந்து வரும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எப்படி கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அது கைமாற்றப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை இது தொடர்பாக விளக்கமும் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இது பத்தின முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து புதிதாக பல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்புல ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கைமாற்றப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பல்வேறு சதி செயல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்குகளையும் அந்த வழக்குகளுடன் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர்கள் தரப்புல ஒவ்வொரு முறையும் இது மாதிரி வழக்கு விசாரணைக்கு வரும்போது இதே காரணத்தை கூறி விசாரணையை தாமதப்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த அனைத்து மனுக்களுக்கும் பதில் மனு தாக்கல் செய்யும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி முதல் வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். அதே சமயம் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.